நீங்க என்னைக்காவது உங்க ஃபோன் சார்ஜ் போட மறந்துருக்கிறீங்களா? அது ரொம்ப ரேர் தான் இல்லையா? ஆனா பாங்கு சவுண்டு கேட்டும் அலட்சியமா தொழுக போகாம இருந்திருக்கிறீங்க தானே? அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபோன்ல எந்நேரமும் பிஸியா இருந்தவன் அல்லாஹோட பேசவே மறந்துட்டான். அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்த மறந்துட்டான். யூனஸ், மக்ரிப் நேரம் ஆச்சுப்பா. தொழுகைக்கு பள்ளிவாசல் போகலையா? அம்மா கொஞ்சம் பிஸி, நெக்ஸ்ட் டைம் போறேன். தொழுகையில அலட்சியம் காட்டாதப்பா. நாம இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மையானது. ஸ்டேட்டஸ்ல ஹாப்பி, ஆனா உள்ளத்துல எம்ப்டினஸ். ஒரே நொடியில் கரண்ட் போச்சு, போனும் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இருட்டுல ஒரு ஒலி மட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுக்கு மேல யூனஸால தொழுகைக்கு போகாம இருக்க முடியல. மெல்ல எழுந்து அந்த இருட்டான தெருவுல நடக்க ஆரம்பிச்சான். அந்த இருட்டிலையும் மிளிர்கிற அந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்தான். அவனால அழுகைய கட்டுப்படுத்த முடியல. சஜ்தா செய்தான். அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு நிம்மதி அடைந்தது போல ஒரு உணர்வு. யா அல்லாஹ், ஃபோன் பேட்டரி டெட் இல்ல, என் இதயம்தான் டெட் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான். வீட்டிற்கு வந்தான். அம்மாக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சான். தொழுகைய விடாம கடைபிடிக்க ஆரம்பிச்சான். யூனஸ் மாதிரியே நாமளும் எவ்வளவோ விஷயங்களுக்காக தொழுகையை விட்டுட்டு வாழ்க்கையில திருப்தி இல்லாதவங்களா இருக்கும். அல்லாவின் நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறும். தொழுகையை கடைபிடிக்கிறதுல உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பவே இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.